السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين وما توفيقي إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, புனிதம் நிறைந்த துல்ஹஜ் மாதம் பிரவேசித்து விட்டது. அம்மாதத்தின் 10வது நாள் ஈதுல் அத்ஹா என்று சொல்லப்படுகிற தியாக திருநாள். அன்றைய தினத்திற்கு ஈதுல் அத்ஹா என்று பெயர் சூட்டப்பட்டதற்கு காரணம், அன்றைய தினத்திலே உதஹியா என்கின்ற வணக்கத்தை நாம் நிறைவேற்றுகிறோம். ஆகவே ஈதுல் அத்ஹா. அந்த வணக்கத்திற்கு ஏன் உதஹியா என்று பெயர் வந்தது? பிராணியை அறுத்து பலியிடுகிறோம் அல்லவா, அதற்கு ஏன் உதஹியா என்று பெயர் வந்தது என்று கேட்டால், துஹாவுடைய நேரத்தில் தான் அந்த வணக்கத்தை நிறைவேற்றுகிறோம். காலை நேரம், அது துஹா தொழுகையின் நேரம். துஹா தொழுகையின் நேரத்திலே அந்த பிராணியை அறுத்து பலியிடுவதால் உதஹியா என்று பெயர் வந்திருக்கிறது. அன்றைய தினத்திலே நாம் செய்கிற வணக்க வழிபாடுகளில் மிகவும் முக்கியமான வணக்கம் உதஹியாவை நிறைவேற்றுவதுதான். இந்த உதஹியா என்கின்ற வணக்கம் மார்க்கமாக்கப்பட்டது ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டிலே. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனா நகரம் ஹிஜ்ரத்து சென்று 2வது வருடத்தில் தான் இந்த உதஹியா வணக்கம் மார்க்கமாக்கப்பட்டது. இந்த 2ஆம் ஆண்டு, ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு, பல்வேறு வணக்க வழிபாடுகள் கடமையாக்கப்பட்டது. ஜகாத் மார்க்கமாக்கப்பட்டது ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு தான். சதகத்துல் ஃபித்ர், ஃபித்ரா தர்மம் ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு தான். ஸலாத்துல் ஈதைன், நோன்பு பெருநாள் தொழுகை, ஹஜ்ஜு பெருநாள் தொழுகை 2ஆம் ஆண்டில் தான் ஃபர்லாக்கப்பட்டது, மார்க்கமாக்கப்பட்டது. காரணம், இந்த ஈதுல் அத்ஹா, ஈதுல் ஃபித்ர் என்பது ஹனபி மذஹபிலே வாஜிபாகும், ஷாஃபி மذஹபிலே சுன்னத்தாகும். இது மார்க்கமாக்கப்பட்டது ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு தான். அது மட்டும் இல்லைங்க, நோன்பு கடமையாக்கப்பட்டது கூட ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு தான். அந்த வகையிலே உதஹியா என்கிற வணக்கம் ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டில் கடமையாக்கப்பட்டது அல்லது மார்க்கமாக்கப்பட்டது. ஷாஃபி மذஹபிலே சுன்னத், ஹனபி மذஹபிலே வாஜிப். சரிங்க, இந்த வணக்கம் சம்பந்தமாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறானா? நிறைய சொல்லி காட்டுகிறான். ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் என்று அல்லாஹ் சொன்னால, நீங்க பெருநாள் தொழுகையை நிறைவேற்றுங்கள், பிராணியை அறுத்து பலியிடுங்கள் என்கிறான். இன்னொரு வசனத்தில் இறைவன் சொன்னான், வல் புத்ன ஜஅல்நாஹா லகும் மின் ஷஆயிரில்லாஹ், நீங்கள் உதஹியா கொடுக்கிற ஒட்டகம் இறைவனுடைய அடையாள சின்னங்களில் ஒன்று என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். மேலும் இறைவன் சொன்னான், வலிக்குள்ளி உம்மத்தின் ஜஅல்னா மன்சகன், எல்லா உம்மத்தினருக்குமே இந்த குர்பானியை நாம் மார்க்கமாக்கி இருக்கிறோம் என்கிறான். ஏதோ உங்களுக்கு மட்டும் மார்க்கம் நினைக்காதீங்க, எல்லா சமூக மக்களுக்கும் கூட இந்த குர்பான் கொடுக்கிறத நாம் மார்க்கமாக்கி இருக்கிறோம் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். அது மட்டுமல்ல, குல் இன்ன ஸலாத்தி வ நுஸுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நபி அவர்களே, நீங்கள் கூறுங்கள், எனது தொழுகையும் நான் கொடுக்கிற குர்பானியும், நான் உயிர் வாழ்வதும் நான் மரணிப்பதும் அல்லாஹ் ஒருவனுக்கு தான் என்று நீங்கள் கூறுங்கள். இங்கே எனது தொழுகையும் எனது குர்பான் வணக்கமும் அல்லாஹ்விற்கு என்கின்ற வாசகத்தை இறைவன் நமக்கு சொல்லி காட்டுகிறான். அப்படியானால் உதஹியா சம்பந்தமாக குர்ஆனிலே இந்த வசனங்களில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதே போன்றுதான் ஹதீஸ்களிலும் பலரை நாம் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா அமில இப்னு ஆதம், அந்த பெருநாள் தினத்தன்று ஒரு மனிதர் செய்கிற வணக்க வழிபாடுகளில் அல்லாஹ்விற்கு மிகவும் நெருக்கமான வணக்கம் இராகத்துத்தம், நாம் பிராணியை அறுத்து பலியிடுகிறோம் அல்லவா, அதுதான். அதை விடவும் சிறந்த வணக்கம் ஏதுமில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அடுத்து சொன்னார்கள், அந்த பிராணி, நீங்கள் உதஹியா கொடுக்கிற பிராணி நாளை மறுமையிலே வரும், தனது கொம்புகளோடு வரும், தனது குழம்புகளோடு வரும், தனது முடிகளோடு
மட்டுமல்ல, நீங்கள் அந்த பிராணியை அறுத்து பலியிடுகின்ற போது அதிலிருந்து வெளியேறுகின்ற இரத்தம் பூமியிலே விழுவதற்கு முன்பாகவே அது அல்லாஹ்வை போய் சேர்ந்து விடுகிறது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆகவே இப்படி சிறப்புமிக்க அந்த உதுஹியாவை ஃபதீபு பிஹா நஃப்ஸன், மனமோந்து கொடுங்கள் என்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். திருமிதியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அப்படியானால் உதுஹியா கொடுப்பது எவ்வளவு சிறப்புக்குரியது என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு வருடமும் உதுஹியா கொடுப்பார்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதுஹியா கொடுத்தார்கள். பிகபிஷைன், 2 செம்மறி ஆடுகள், அம்லஹைன், 2 செம்மறி ஆடுகளும் வெண்ணிறமாக இருந்தன, அக்ரனை, நன்றாக கொம்பு முளைத்த ஆடுகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதுஹியா கொடுத்தார்கள். புகாரியிலே முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இஸ்தஃப்ரிஹு லஹாயாக்கும், நீங்க உதுஹியா கொடுக்கிறத சந்தோஷமா கொடுங்க, மனமோந்து கொடுங்க. காரணம் ஃபஇன்னஹா அலா ஸலாத்தி மதாயாக்கும், நீங்கள் நாளை மறுமையில ஸிராத்துல் முஸ்தகீம் என்ற இடத்தை கடப்பதற்கு உங்களுக்கு வாகனமாக அதுதான் அமையப் போகிறது என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தைரமியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஏன் இப்படி ஒரு உதுஹியா வந்துச்சுங்க? ஏன் உதுஹியா கொடுக்கிறோம்? காரணம் என்ன? ஹஜ் பெருநாளுக்கு இது கொடுக்கறது நோக்கம் தான் என்ன? இதை சஹாபா பெருமக்களே கேட்டாங்கல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட, மா ஹாதிஹில் அல்லாஹி யா ரசூலல்லாஹ், நாம உதுஹியா கொடுக்கிறோமே, என்ன காரணம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சுன்னத்து அபீக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இது உங்கள் பாட்டனார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சுன்னத் அப்படின்னாங்க, வழிமுறை அப்படின்னாங்க. இப்ப சஹாபா பெருமக்கள் கேட்கிறாங்க, மாலனா ஃபீஹா யா ரசூலல்லாஹ், நாங்கள் உதுஹியா கொடுத்தால் அதன் மூலம் எங்களுக்கு என்ன கிட்டும் என்று கேட்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பிகுல்லி ஷஅரத்தின் ஹஸனத்துன், நீங்கள் உதுஹியா கொடுக்கிற பிராணிகளில் உள்ள முடிகள், அந்த ஒவ்வொரு முடிக்கும் ஒரு நன்மை உண்டு என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அவ்வளவு சிறப்புக்குரிய வணக்கம் தான் அந்த உதுஹியா. அந்த உதுஹியாவுடைய சட்டம் என்ன? ஹனஃபி மذஹபிலே வாஜிப், ஷாஃபிஈ மذஹபிலே சுன்னத். காரணம் என்ன? சில பேருக்கு அப்பா இன்னைக்கு தத்துவம் பேசிட்டு இன்னைக்கு ஆளுக்கால சட்டம் பேசிட்டு இருக்கிறாங்க மஹாபிகள்லாம், என்னங்க ஷாஃபி என்னங்க ஹனஃபி என்று தத்துவம் பேசி தேவையில்லாத கேள்விகளை எழுப்பிக்கிட்டு இன்னைக்கு அவங்க 40 மதகு மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு 40 சட்டம் சொல்லிட்டு இருக்கிறார். நம்மகிட்ட என்ன கேட்டாங்க? குர்ஆன் ஒன்று தானுங்க, ஹதீஸ் ஒன்று தானுங்க, இறைவன் ஒருவன் தானே, தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவர் தானே, மார்க்கம் ஒன்று தானே, ஏன் ஷாஃபி ஏன் ஹனஃபி என்று கேட்டுவிட்டு இப்போ 40 மதகு 40 சட்டம் என்ன? இப்ப நாங்க கேட்கிறோம், ஏங்க வஹாபிகளே இத்தனை பேருவா பிரிஞ்சு கிடக்குறீங்களே, இந்த தமிழ்நாட்டில் மட்டும் இங்க மட்டும் நம்ம 4 மதகுண்டா உலகம் தெளிவு அளவுக்கு 4 மதகு, அவங்க 40 பிரிவா பிரியுங்கன்னு தமிழ்நாடு மட்டும். இந்தியாவை சேர்த்து பார்த்தா 400,000, உலகத்தை சேர்த்தா 4,000 தாண்டும், அவ்வளவு பிரிவா உட்காந்துக்கிட்டு இப்ப நாங்க கேட்கிறோம், வஹாபிகளே உங்கள் எல்லாருக்கும் ஒரு குரான் தானே இருக்கு, உங்க எல்லாத்தையும் ஒரு புகாரி தானே இருக்கு, நீங்க 50 சட்டம் எழுதிக்கிறீங்க, ஏங்க ஒரு குரான் தானே இருக்கு. இப்ப அந்த கேள்வியை நாம் திருப்பி அனுப்புகிறோம், அவங்கள்ட்ட எந்த பதிலும் கிடையாது. இப்போ ஷாஃபி இமாம் ஒரு சட்டத்தை சொல்றாங்க, ஹனஃபி இமாம் ஒரு சட்டம் சொல்றான்னு சொன்னா அவர்களாகவே சொந்தமாக சொல்றாங்களா? இல்லைங்க, குர்ஆனையும் ஹதீஸையும் ஆய்வு செய்து சட்டத்தை தொகுத்து நமக்கு வழங்குகிறார்கள். அதுலதான் இதுவும் கூட உதுஹியா வாஜிப் ஹனஃபி இமாம் சொல்றாங்க. காரணம் என்ன? அவங்க பாருங்க பட்டியல் போடுறாங்க, பாருங்க எத்தனை ஆயத்திலும் அதிகம் போடுறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், பெருநாள் தொழுகையை நிறைவேற்றுங்கள், உதுஹியாவை கொடுங்கள் என்றுதான் அல்லாஹ் சொன்னான். கட்டளை தானே இந்த வசனம், கட்டளையாளருக்கு எனக்கு இருக்குது. அப்போ வாஜிப் தானுங்க, வாஜிப்னா கடமையில் அர்த்தம். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒருவர் வசதி இருந்தும் கூட மன் கான லஹு சஅத்துன், வசதி வாக்கள் இருக்குது, வலம் யுஹி, ஆனா ஒரு உதுஹியா கொடுக்கல, இப்படிப்பட்டவர் ஃபலா யக்ரபன்ன முஸல்லானா, நாம் பெருநாள் தொழுகை நிறைவேற்றுகிற இடத்திற்கே வர வேண்டாம் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொழ வேண்டாம் சொல்லல, இந்த இடத்துக்கு அவர் வர வேண்டாங்க. எவ்வளவு கடுமையான எச்சரிக்கை விடுக்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மன் லபஹ கப்ல ஸலாத்தி ஃபல்யுஈத். எல்லாம் அந்த அன்னைக்கு பெருநாள் அன்னைக்கு உதவ கொடுக்குறோம்ல, தொழுகை நடந்ததுக்கு பிறகு தான் கொடுக்கணும், தொழுகைக்கு முன்னாடி கொடுக்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, தொழுகை நடப்பதற்கு முன்னால ஒருவர் உலகையா கொடுத்தால் ஃபல்யுஈத், திரும்பவும் அதை அவர் கொடுக்கட்டும் அப்படிங்கிறாங்க. புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அப்போ இது கடமைங்கிறதுனால தான் தொழிலுக்கு முன்னால் கொடுத்தா மறுபடியும் கொடு அப்படி சொன்னாங்கனால கடமை என்னன்னு அர்த்தம். இந்த ஹதீஸ்களை ஆதாரங்களை கொண்டுதான் வாஜிப் என்கிறார்கள் ஹனஃபி இமாம். ஆனா ஷாஃபி இமாம் சுன்னத்துங்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? அவங்க சொன்ன ஹதீஸ் அதே இமாம்கள் அவங்க குர்ஆன் ஹதீஸ் படிக்கிறாங்க. இன்னைக்கு உள்ளவங்கள போல கிடையாது. இன்னைக்கு ஒரு சட்டம் சொல்லிவிட்டு நான் அடுத்த நாளைக்கு ஒரு சட்டம், நாளைக்கு என்னங்க நேற்றான ஒரு சட்டம் சொன்னீங்க, இன்னைக்கே மாற்றுங்க, இன்னைக்கு தான் எங்களுக்கு இந்த ஹதீஸ் கிடைத்தது இப்படி சொல்றதுக்கு வெக்கம் நம்மளுக்கு. இன்னைக்கு தான் கிடைச்சிச்சா? என்னங்க வாழி வாழாம அச்சடிக்கப்பட்டு இருக்குது ஹதீஸுக்கு தான் போனா, இன்னைக்கு தான் நான் படிச்சேன்னு சொல்லுவேன். ஹதீஸ் இருக்குதுல்ல, இன்னைக்கு தான் படிச்சேன்னு சொல்லணும், கிடைச்சிச்சா உங்களுக்கு. இந்த நன்மையில் தான் இருக்கிறீங்க. உங்களுக்கு என்ன ஆய்வு எல்லாம் தேவைப்படுது? இமாம்களை பின்பற்றி போயிட்டே இருந்தாங்க. உங்களுக்கு ஆய்வு செய்ய தகுதி கிடையாது. சரி, ஷாஃபி இமாம் ஏன் சொல்றாங்க? நீ சொன்னதுன்னா கடமை இல்லை. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இதா வலைத்தும் ஹிலால தில்ஹிஜ்ஜா, துல்ஹஜ் மாதத்துடைய பிறையை நீங்க பார்த்துட்டா, வஅராத அஹதுக்கும் அன் யுலஹிய, உங்களில் ஒருவர் உலஹியா கொடுக்கவும் விரும்பினால் அவர் தனது முடியையும் தனது நகத்தையும் எடுக்க வேண்டாம். முஸ்லிம்களே பதிவு செய்யப்பட்டாங்க. இந்த சட்டம் உங்களுக்கு தெரியும், உதயா கொடுக்கலாம், நான் வெட்டக்கூடாது, அது போல முடி வெட்டக்கூடாது, எல்லாருக்கும் தெரிஞ்ச சட்டம் தான். இந்த ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற வார்த்தையை பார்த்தீங்கன்னா, வஅராத அஹதுக்கும், உங்களில் ஒருவர் உலஹியா கொடுக்க விரும்பினான். விருப்பம் என்றாலே செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம் தான் அர்த்தம். அதனால் அந்த வாசகத்தை வைத்துத்தான் சுன்னத். ஆனா சுன்னத்துல வெறும் சுன்னத்து இல்ல, சுன்னத்துல் முஅக்கதா, உறுதி செய்யப்பட்ட சுன்னத்து. இந்த அது முஸ்லிம்களே பதிவு செய்யப்பட்டது. அதனால நம்முடைய விருப்பத்துக்கு விட்டுருக்கலாம். செல்லலாம் உங்களுக்கு ஒரு விரும்பினா இப்படி செஞ்சா நம்ம விருப்பத்துக்கு விட்டுட்டாங்க, அது எப்படி கடமையாகும்? அதனாலதான் சுன்னத்து. சரி, ஹனஃபி மதஹ்ல வாஜிப்னு சொன்னோம் அல்லவா, யாருக்கு வாஜிப்? ஷாஃபி மதஹ்ல சுன்னத் என்று சொன்னோம் அல்லவா, யாருக்கு சுன்னத்? ஹனஃபி இமாம் சொல்றாங்க, ஒருவருக்கு அன்றைய தினத்துல ஜகாத்துடைய நிசாபு இருந்தால், தங்கம் வெள்ளி காசு அந்த அளவுக்கு அன்றைய தினத்தில் இருந்தால் உலஹியா கொடுப்பது வாஜிப். அது ஒரு வீட்டில் 2 பேரா இருக்கலாம், 3 பேரா இருக்கலாம். வீட்டுக்கு 1 கொடுத்தா போதும் அப்படின்னு நம்ம கிடையாது. இதுல ஏன் ஒரு ஆள் இருக்கிறாரு, அவருக்கு பணம் இருக்குன்னு வச்சுக்கிறோங்க, ரசீது வாக்கா இருக்கிறாரு, அவருக்கு இப்போ கடமை. அவருடைய ஒய்ஃபு நகை போட்டுக்கிறாங்க, அது 10 பவுனுக்கு மேல இருக்குன்னு வச்சுக்கிறோங்க, ஒய்ஃபுக்கும் இப்போ கடமை. ஏன் ஜகாத்து கடமைகள் அளவுக்கு தங்கம் நகை அவங்ககிட்ட இருக்குது. மகன் சரியா பிசினஸ் பண்றாரு, அவருக்கும் பணம் காசு இருக்குது, வைங்க ஜகாத்து நிசாபம் இருக்குதா, அவரும் உதவியா கொடுத்தாங்கன்னு. அதனால வீட்டுக்கு ஒண்ணுங்கெல்லாம் கிடையாது. யாருக்கு ஜகாத்து கடமையோ அவங்கெல்லாம் உதவியா கொடுக்கறது கடமை. சரி, வீட்டில் ஒரு ஆளுக்கு தாங்க ஜகாத்து கொடுக்குற அளவுக்கு கடமை, அந்த அளவுக்கு தான் அவருக்கு செல்வம் இருக்குதுன்னு சொன்னா அவருக்கு ஒரு ஆளுக்கு தான் கடமை. ஜகாத்து நிசாபங்கள் நமக்கு தெரியும். 85 கிராம் தங்கமாக இருந்தால், வெள்ளியா இருந்தால் 612 கிராம், பணமாக இருந்தால் 612 கிராம் வெள்ளி எவ்வளவு பெருதோ அந்த அளவு. இப்போதைய நம்ம காலகட்டத்தில் நான் ஒவ்வொரு நாளும் கூடும் குறையும் அப்படிலாம் போயிட்டு இருந்து வைங்க. ஒரு தோராயமாக பார்த்துட்டாங்க 65,000 ரூபா. அந்த அன்னைக்கு பெருநாள் தினத்தன்று 65,000 ரூபா உங்கள் கையில் இருந்தாலும் சரி, பேங்கில் இருந்தாலும் சரி, நீ உதவியா கொடுப்பது வாஜிபாகிவிடும். சரி, ஷாஃபி மதஹ்ல சுன்னத் யாருக்கு சுன்னத் தெரியுமா? ஒருவர் தனக்கும் தன் பொறுப்பிலேயே உள்ளவர்களுக்கும், பொறுப்பில் உள்ளவங்க யாரு? மனைவி, மக்கள், பிள்ளைகள், தாய், தந்தை, இவர்களுக்கு உணவு உழைக்கு போக மீதம் இருந்தால் அவர் உலஹியா கொடுப்பது சுன்னத். சரிங்க, இந்த உலஹியா கொடுக்கிறோம் அல்லவா, இதனுடைய நேரம் எப்பொழுது ஆரம்பிக்கிறது, எப்பொழுது ஸ்டார்டிங் ஆகுது, எப்போ முடியுது நேரம்? பெருநாள் தொழுகை நடைபெற்றதற்கு பின்னாலே நேரம் வருகிறது. ஹனஃபி இமாம் சொல்றாங்க. ஷாஃபி இமாம் சொல்றாங்க, தொழுவதற்குண்டான நேரம் கடந்து போய்விட்டாலே உலஹியாவுக்குரிய நேரம் வந்து விடுகிறது. இந்த 2 கருத்துக்களுமே ஒரு
ஹதீஸிலிருந்து தான் எடுக்கப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இன்ன அவ்வளமா நபுதவ், இன்னைக்கு பெருநாள் அன்னைக்கு நாம் செய்கிற வணக்க வழிபாடுகளில் முதலாவது வணக்கம் தொழுகை. அடுத்து வீட்டுக்கு போகணும், நன்ஹர் குர்பானி கொடுக்கணும். இது புகாரி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அப்ப ஸல்லல்லாஹு சொன்னாங்க, முதல் வணக்கம் தொழுகிறாங்க. அதனாலதான் பெருநாள் தொழுகை நடந்ததற்கு பின்னால்தான் கொடுக்கணும் ஐயா. ஃபர்ஸ்ட் தொழுகை, 2 குர்பான் ஸல்லல்லாஹு சொல்லிட்டாங்க. அதான் இமாம் சொல்றாங்க தொழுகை அப்படின்னு சொன்னதுனால ஹனஃபி இமாம் சொல்றாங்க தொழுகையை நடந்திருக்க வேண்டும். ஷாஃபி இமாம் சொல்றாங்க தொழுகையின் நேரம் முடிந்திருக்க வேண்டும். எல்லாம் ஒண்ணுதானே. தொழுகை நேரம் என்ன? தொழுகை நேரம் வந்தது பிறகு 2 ரக்காத்து 2 ஹுத்பா, அந்த அளவுக்கு நேரம் முடிஞ்சிருச்சா, நேரம் வந்துச்சு உதவியா கொடுக்கலாம். ஏன் சிலர் தொழுகைன்னு இருக்கிறாங்க, ஒரு தொழாம இருந்துச்சா அவருக்கு உதவியா கொடுக்க முடியாதா? தொழுகை நேரம் கலந்துட்டா போகுது. இங்க இன்னொன்னு நான் நிறைவேற்றி கொண்டு வரேன். சில பேர் சென்னையில் கிராமங்களில் பேச்சே கிடையாது. என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அவங்க மஹல்லாவில் 8 மணிக்கு தொழுகை இருக்கும், அல்லது 7 மணிக்கு தொழுகை இருக்கும். 7 மணிக்கு தொழுதுன்னா ஆட்டை அறுக்கிறதுக்கு ஆள் கிடைக்காது, அப்புறம் வெட்டுறதுக்கு ஆள் கிடைக்காது, அப்புறம் கம்பீரெல்லாம் செய்யணும். அதனால அந்த பள்ளி வாசல்ல 6 மணிக்கெல்லாம் நடத்துறாங்க. அதனால அங்கே போய் தொழுதுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு இடத்துல 2 மணி நேரங்கள் அப்படி நடக்கிறான். சென்னையில் சுப்புக்கு போகும்போது புது ட்ரெஸ் மாட்டிட்டு வருவாங்க. சுப்பு தொழில் அங்கே உட்காந்துருவாங்க. சூரியன் உதிக்கும், அதுக்கு பிறகு 20 நிமிடங்கள் கழித்ததற்கு பின்னால தொழுகை நடத்திடுவாங்க. அப்போ 6:30 தொழுகை நடந்துருந்தா அங்கே வீட்டுக்கு வந்து உதவியா கொடுப்பாரு. என்னங்க உங்க மண்டாவில் 7க்கு தான் தொழுவாய், 8க்கு தான் தொழுவாய், 8க்கு தான் தொழுவாய், நீங்க உதவியா கொடுக்க, நான் அங்கே போய் தொழுது வந்துட்டேன்ல. எல்லாவற்றையும் மார்க்கத்தில் தவறுதலாக புரிந்து தனது வணக்க வழிபாட்டுகளை வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள் சிலர்கள். அறகுறையா புரிவது ஆபத்துங்கிற இதனாலதான். எதை சரியா புரியணும், புரியாம இருந்தா கூட பரவாயில்ல, அவங்க சொல்லிக் கொடுத்துக்கலாம். புரிஞ்ச மாதிரி தொழுதுருக்கணுங்க, நான் தொழுதுருக்கேன், இது அறகுறாங்க, இது ஆபத்து, அறவைக்கு ஆபத்துன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. இங்க தொழுதல் அப்படிங்கிறது உதவியா கொடுக்கிறவது தொழுதிருக்கணுங்கிறது இல்லைங்க. இவர் எங்க உதவியா கொடுக்கிறாரோ அந்த மஹல்லாவோட தொழுகை நடந்திருக்கணுங்கிறது தான். இவர் தொழாம போட்டு உதவியா கொடுக்கிறாரு வராது. அவர் பெருநாள் தொழுவலை, பெருநாள் தொழுவலை உதவியா கொடுக்கிறாரு. கூடுமா? கூடுமே. உதவியா கொடுப்பவர் பெருநாள் தொழுகையை தொழுதிருக்க வேண்டும். எங்க இருக்கு சட்டம்? உதவியா கொடுக்கிற இடத்துல தொழுகை நடந்திருக்கணும், அதுதான் நிபந்தனை. தொழுகை நடந்திருக்குன்னு சொன்னா அங்கீகாரம் உள்ள தொழுகை. சில ஊர் ஈதுக்கா மைதானம் வச்சிருப்பாங்க, அந்த மாதிரி. அல்லது பள்ளி வாசல்ல அங்க நடந்திருக்கணும். மல்லாவில் தான் தொழுகை நடக்கணும். எங்க வீட்டில் 10 பேர் வச்சு நாங்கள் தொழுதுட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. அது அங்கீகாரம் இல்லாது. அங்கீகாரம் உள்ள தொழுகை பள்ளியில் தொழுகை நடந்திருக்க வேண்டும். அதனால அங்க தொழுதுட்டு வந்துட்டேன், இங்க தொழுது வந்துட்டேன் இல்லை. அப்படி அந்த மஹல்லாவுக்கு நீங்க கொடுக்கலாம். ஒரு மஹல்லாவில் 6 மணிக்கு தொழுதுட்டான்னு நீங்க இவர் பிரதான எடுத்து அந்த மஹல்லாவுக்கு போனாரு, கொடுத்தாரு, கூடும். ஏன் தொழுகை நடைபெற்றிருக்க வேண்டும் என்பது உலகியா கொடுக்கப்படுகிற இடத்தை கவனித்து. நீங்க ஐநாவரத்தை கொடுத்தா இங்க தொழுகை நடந்துருச்சா? இல்லைங்க, கொடுக்கூடாதுங்க. ஏன் உதவி எங்க கொடுக்குறீங்க? எங்க போய் தொழுவீங்களோ அங்கே போய் நீங்க கொடுங்க, பிரச்சனை கிடையாது. அந்த இடத்தில் தொழுகை நடைபெற்றிருக்க வேண்டும். நீங்க தொழுகிறீங்களா இல்லையாங்கிறதெல்லாம் இல்லை என்பதையும் நான் நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். சரி, ஆரம்பத்தை சொல்லிட்டேன். எது வரைக்கும் உண்டு நேரம்? ஹனஃபி இமாம் சொன்னாங்க பெருநாள் அதற்கு அடுத்து 2 நாட்கள். ஷாஃபி இமாம் சொல்றாங்க பெருநாள் அதற்கு அடுத்து 3 நாட்கள். எங்கப்படி எல்லாம் ஹதீஸுடைய பின்னணி தான். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இந்த ஹதீஸ் முவத்தாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல் அல்ஹா பஅத ஈதில் அல்ஹா, அல் அல்ஹா யௌமானி பஅத ஈதில் அல்ஹா. உலஹையா கொடுப்பது என்பது ஈதுல் அல்ஹாவுக்கு பிறகு 2 நாட்கள். யௌமானி, அல் அல்ஹா யௌமானி பஅத ஈதில் அல்ஹா முவத்தாவிலே இருக்கிறது. அப்ப பெருநாளும் அதற்கு அடுத்து 2 நாட்களும் மகரிப் வரைக்கும். சரி, ஷாஃபிமா 3 நாள் கொடுக்கலாங்கிறாங்க. அது என்ன காரணம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஐயாமு தஷ்ரீக் குல்லுஹா தபஹன். தஷ்ரீக்குடைய எல்லா நாட்களும் அறுத்து பலியிடுகிற நாட்கள் தான். அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால பெருநாள் அதற்கு அடுத்து 3 நாட்கள். 3 நாட்களும் தஷ்ரீக்குடைய நாட்கள் தானே. அதனால
இமாம்கள் சட்டம் தருவதெல்லாம் ஹதீதுகளை ஆய்வு பண்ணுங்க, படிக்கிறாங்க, ஆய்வு பண்றாங்க, சட்டத்தை தர்றாங்க. நம்ம இப்போ நம்மளால இந்த குடும்பம் இருக்கிறவங்கள இந்த ஹதீஸை நம்ம படிச்சுக்கோமா? இல்லைங்க, அவங்க சொல்லித்தரப்போ நமக்கு தெரியுது. இல்லை நீங்களும் பார்த்துக்கோங்க, உங்கள்கிட்ட மதம் வேணும் ஒரு தத்துவம் பேசுகிறார், அவரை கூப்பிட்டு நீங்கள் உதவியா கொடுக்கணுமா, எப்போ ஆரம்பம் எப்போ முடியுது நீங்களே ஹதீஸை பார்த்து முடிவு பண்ணிக்கிறீங்கன்றா எப்போ இவர் படிப்பாரு, எப்போ முடிவு பண்ணுவாரு, எப்போ உதவியா கொடுப்பாரு, உதவியா கொடுப்பாரா அதுக்கு முன்னா மொத்தா போயிடுவாருங்கிறது அதால இமாம்கள் சொன்னதை தான் கேட்கணும். நமக்கு நாம என்ன படிக்க முடிவு செய்ய முடியுமா? இந்த ஒரு பிரச்சனை சொல்லுவேன், இன்னும் எவ்வளோ இருக்கு தொழுகை, நோம்பு, ரெண்டாயிரத்தி அஞ்சு எவ்வளோ இருக்கு, இமாம்கள் சொல்லி 2 நாளைக்கு வேண்டியதான். சரி, இந்த உதவியா கொடுக்குறோம்ல எல்லா வகை பிராணிகளையும் கொடுத்துடலாமா? முடியாதுங்க. ஏன்னா நம்ம சாப்பிடுவதற்கு ஆகமான பிராணி எவ்வளோ இருக்கு. மான்கறி சாப்பிடலாம், மான உதவியா கொடுக்கலாமா? முயல் சாப்பிடலாம், முயலை உதவியா கொடுக்கலாமா? முடியாது. ஆடு, மாடு, ஒட்டகை 3 தான். ஏன்னு நீங்க கேட்கலாம், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான், அலாமா ரஸகஹும் மின் பஹீமத்தில் அன்ஆம். அன்ஆம் அப்படிங்கிற வகையை சார்ந்த பிராணிகளை தான் நீங்க குர்பான் கொடுக்கணும். அண்ணாம்ல என்ன அரபு மொழியில ஆடு, மாடு, ஒட்டகை 3 தான் அண்ணா. அந்த மாடு கூட நாட்டு மாடு, வீட்டு மாடு தான். காட்டு மாடு இருக்கு தெரியுமா உங்களுக்கு? பார்த்துருக்க காட்டு மாடு பயங்கரமா பிரமாண்டமா இருக்கு, அது சாப்பிடலாம், ஆனா உதவியா கொடுக்க முடியாது. ஏன் தெரியுமா? அந்த காட்டு மாடு அண்ணாங்கிற வயக்குள்ள வராது. அதனால இந்த 3 தான், ஆடு, மாடு, ஒட்டகை 3 தான் நீங்க கொடுக்கலாம். சரிங்க. அடுத்து இந்த 3க்கும் வயது வரம்பு உண்டு ஒவ்வொன்றுக்கும். இப்போ நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒட்டகம்ல 5 வயசாக இருக்கேன், அது சில பேருக்கு தெரியாம கூட இருக்காங்க, ஏன் ஒட்டகம் கொடுக்கறது இல்லை. மாடாக இருந்தால் 2 வயசாக இருக்கேன் அப்படிலாம் வருதுல்ல. ஆனால் ஹதீஸில் பார்த்து இது கிடைக்குமா? ஒட்டகத்திற்கு இத்தனை வயது, மாட்டிற்கு இத்தனை வயது, ஆட்டிற்கு இத்தனை வயது, அதே நீங்கள் பார்க்க முடியுமா? இல்லைங்க. அப்போ எப்படி இதை இமாம்கள் நிர்ணயிச்சாங்க வயசை? அதுக்கு ஹதீஸ் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, லா ததுபஹு இல்லா முஸில்லத்தன், பருவம் அடைந்த பிராணிகளைத்தான் நீங்கள் குர்பான் கொடுக்க வேண்டும். முஸ்லிம்லேயே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். பருவம் அடைந்தது, அது முன் பற்கள் விழுந்தது சொல்லுவாங்கல்ல, கிராமங்கள்லாம் பல்லு விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இந்த பருவம் அடைதல்ங்கிறது ஒட்டகத்துக்கு 5 வயசாக இருக்கணும். அதனாலதான் இப்போ ஒட்டகமாக இருந்தால் உதயக்குள்ள 5 வயசு முடிஞ்சு 6வது வயசு நடந்துருக்கணும். மாடா இருந்தால் 2 வயசு முடிஞ்சு 3வது வயசு நடந்துருக்கணும். 2 வயசு முடிஞ்சிருக்கணும், 2 வயசு நடந்துட்டு கூடாது. மாட்டுக்கு என்ன வயசு? 2 வயசு நடந்துருக்கு கொடுக்க முடியாது, 2 வயசு முடிஞ்சிருக்கணும். ஏன் சிலர் சொல்லிட்டாங்க பருவம் அடைதல், மாடு பருவம் அடைதல்ங்கிறது 2 வருஷத்துல. அதனாலதான் எல்லாம் இந்த அடிதை வச்சுதான். சரி, ஆடுன்னு வரும் பொழுது இந்த ஒட்டகம் மாட்டு பிரச்சனை இல்லை, சாமி ஆமி எல்லாம் ஒரே சட்டம் தான். ஆட்டிலையும் கூட இந்த செம்மறி ஆடு இருக்குதுல்ல, அதுக்கும் சாக்கு மருவும் அதுக்கும் ஒரே சட்டம் தான், 1 வருடம். ஆனால் வெள்ளாடாக இருந்தா, வெள்ளாடு அந்த சென்னையில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் வெள்ளாடுன்னு சொன்னால் ஓ வெள்ளை கலரில் இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. கிடையாதுங்க, வெள்ளாடுங்கிறது அது ஒரு வகை, அது ஒரு இனம். அதனால்தான் ஒரு பையனை கூப்பிட்டு மகனை கூப்பிட்டு வாப்பாக்காந்து காசை கொடுத்து வெள்ளாட்டுக்கு 1 கிலோ வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு அனுப்பினாரு. போயிட்டு கிடையாது சும்மா வந்துட்டான். என்ன நான் இவ்வளோ நேரமாக நின்றான்ட்டா எல்லாமே கருப்பாடாக தான் அழுக்கிறாங்க அப்படின்னா. இப்போ வெள்ளாட்டுன்னா வெள்ளை நிறத்தில் இருக்கிறான்னு நினைச்சிட்டான். அவன் வெள்ளாட்டுன்னா அந்த வகை, அவன் வெள்ளாட்டுங்கிறது கருப்பு கலராக தான் இருக்கும். செம்மறியாடு வெள்ளாடுன்னு சொல்லுவாங்க அல்லவா. அந்த வெள்ளாடுங்கிறது ஒரு இனம். அந்த இனமாக இருந்தா 1 வருஷம் போதும் ஹனபி மதத்துல. ஆனா ஷாஃபி இமாம் சொன்னாங்க 2 வயசா இருக்குன்னு அப்படிங்கிறாங்க வெள்ளாட்டுக்கு மட்டும். அப்படி ஆகிட்டாங்க. சரி, மாடுன்னு சொல்லுவோம் அல்லவா, மாட்டின் இனம் எதுவா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஒரு எரும மாட்டை கொடுக்கலாமா? எரும மாடு கொடுக்கலாமே. ஏங்க அது மாடு தானங்க, மாட்டில எல்லா வகையும் கொடுக்கலாம், எரும மாட்டையும் உதவியாக கொடுக்கலாம். சரி, இந்த சட்டத்தை நாம் தெரிந்து கொண்டோம்னா அடுத்து ஆடா இருந்தால் 1 ஆளுக்காக தான் கொடுக்கணும். மாடா இருந்தால் ஒட்டமா இருந்தால் 7 பேர் சேர்ந்து கொடுக்கலாம். ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அல் பகனத்து அன் சபஅத்தின் வல் பகரத்து அன் சபஅத்தின். ஒட்டகத்தை 7 பேர் கொடுக்கலாம், மாட்டையும் 7 பேர் சேர்ந்து கொடுக்கலாம். முஸ்லிம்லேயே பதிவு செய்யப்பட்டாது. அதனால கூட்டு குர்பானி எல்லாம் நடக்கிறது அல்லவா. ஆனால் இது விதத்தான வழிமுறை, அறிவு விஷயம்.
அப்படி செல்லலாத காலத்தில் எப்படி நினைச்சா கூட்டு குர்பானி என்பது மார்க்கெட்டில் இருக்குது. இப்போ நடக்குதுல நீங்கள் 3500 3500 சில பேர் 3800, இன்னும் சில பேர் 4000. இப்படியெல்லாம் வசூல் பண்ணி ஒருத்தர் மாநிலங்கள் திரட்டி அறுத்து அவங்களுக்கு வீட்டுக்கு வந்து கழிவு கொடுக்குறோம். இப்படியெல்லாம் ஒரு மெத்தேஜ் நடக்குது. இது நம்ம செல்லலாத நினைச்சா இது வித்தியாசம் வருமாங்க. அப்படி செல்லலாத காலத்தில் 7 பேர் சேருவாங்க, ஒரு மாட்டை வாங்க, அவங்க கொடுத்துக்கிறாங்க, அவ்வளோதான். இன்னொரு 7 பேர் சேருவாங்க, ஒரு மாட்டை கொடுப்பாங்க, அவ்வளோதான். அப்படித்தான் இப்படி காசு வசூல் பண்ணி நடக்கிறது இப்பதான். இது என்ன நிர்வாகம்னா எதுக்கெடுத்தாலும் விதார்த்துன்னு சொல்லி மூச்சுக்கு 300 தடவை வாய்ப்பாடு படிச்சுட்டு கூட வகாபேரும் இதை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதான் கேட்டேன், என்னங்க விதத்துக்கூடாதுங்கிறீங்க, இந்த பேர் நீங்க செய்றீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை செய்தார்களோ, எங்கே செய்தார்களோ, எப்படி செய்தார்களோ அதை அங்கே அப்படி செய்ய வேண்டும். மாறிட்டாங்க மேலுக்கு மேல. இப்ப நீங்க செய்யற காசு வசூல் பண்ணீங்கள, அப்ப இது வசூல் சொன்னா அதெல்லாம் விட்டுகளோ, வித்தியாசத்தெல்லாம் விட்டீங்க, எங்க காசு கிடைக்குது. ஏன்னா என்ன கூட்டு குடும்பம் நடக்கிறவங்க ஏதோ ஒரு ஆண்டாட்டு வச்சு அறிஞ்சிருக்கிறாங்க. சேவை சொல்லுவாங்க, சேவையும் இருக்கலாம், கூடவே என்ன இருக்கும், ஒரு ஆதாயமும் இருக்கும். அது மதரசாக்களுக்கு உண்டான ஆதாயமா இருக்கலாம், ஒரு அமைப்புக்கு உண்டான ஆதாயமா இருக்கலாம், ஏதோ ஒரு ஆதாயத்தை அடிப்படையில் தான் செய்யறாங்கன்னு வைங்க. சரி, இந்த வித்தியாசத்தையே நீங்க செய்றீங்கன்னு கேட்கிறேன். சனாதன இப்படி இருந்துச்சா? இல்லை. சரி, இது கூட நம்மளும் சொல்ல வரல, அவங்கள்ட்ட இந்த கேள்வி கேட்கணும், அது ஒரு விஷயம். இப்ப நடக்குத கூடுமா கூடும், ஆனா இது முறையாக செய்யணும். இதுல என்ன சிக்கல்னா, சில பேர் நல்ல வசதியாக உள்ளவங்கள்லாம் கூட்டு குடும்பங்களை செய்யறாங்க. கேட்டா என் மனைவிக்கு, என் மகனுக்கு, எனக்கு காசு கொடுத்தாச்சு. ஒரு ஆள் வாங்கினாங்க 15,000 வேணும். இவர் 4,000 கொடுத்தா கூட 3 பேருக்கு 12,000 மட்டும் கொடுத்துல. அதுக்காக வேண்டி ஏங்க நீங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, அதுக்கு தகுந்தவாறு தான் நன்மையும் கிடைக்கும். நினைவு வைங்க. அங்க போய் காலத்தில் போய் ஒரு ஆட்டை வாங்கி வந்து வீட்டில் கட்டு போட்டு உளுத்து தண்ணீர் வச்சு சில நாட்கள் கழித்து பிறகு அவங்க உரியவரை கூப்பிட்டு அறுக்க வச்சு பங்கீடு செய்து கொடுக்குறீங்களே, எவ்வளவு சிரத்தை எடுக்கிறீங்க, அவ்வளவுக்குள்ள நன்மை உங்களுக்கு கிடைக்கும்ல. காசை கொடுத்து விட்டோம், வேலைக்காக வாழ்ந்துருக்கிறோம், அதுக்கு உங்களுக்கு கிடைக்கிற நன்மையும் எவ்வளவு சிரமப்படி அதுக்கு தாங்க கூலி. இன்னும் சொல்லப்போன அசல் என்ன, ஆடு தானே. ஆடு கொடுக்கலாம், அதே விஷயம். அசல் என்ன, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த சுன்னத்தை நினைவுபடுத்தி தானே நம்ம உதவியா கொடுக்குறோம், குடும்பம் கொடுக்குறோம். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எதை கொடுத்தாங்க, உதவியா தம் மகனுக்காக ஆடுதான் கொடுத்தாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பாரம்பரிய கொடுத்தாங்கன்னு ஆடு தானே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 ஆண்டு காலங்கள் கொடுத்தாங்கல்ல, ஆட்டை தானே கொடுத்தாங்க. ஆடு தானே சிறந்தது. ஆனால் எல்லாருனாலும் ஆடு வாங்க முடியாது. அப்படிப்பட்டவரே இந்த மாட்டில் சேஷத்தை கொள்ளலாம், முடியாதவங்க செஞ்சு கொள்ளலாம், முடிஞ்சவங்க ஆடு வாங்கி அறுத்து கொள்ளுங்க. மறுமைக்கு இதான் நமக்கு தேவை. அதனால சரி, இன்னொரு கூட்டு குடும்பம்ல நீங்க கொடுக்குறாருன்னா ஒரு நிபந்தனை போட்டு கொடுங்க. ஏன்னா சில பேர் கதையெல்லாம் வேணாப்பா, அதை நீங்களும் கொடுத்துருங்கப்பா. ஏன் அந்த சிரமம் கூட படக்கூடாதுன்னா என்ன கதை ஒன்று கொடுத்துடல, இதை யாருங்க பங்கு வச்சு கொடுத்துட்டு இருக்கிறாரு, நீங்களும் கொடுத்துருங்க. சில பேர் இருக்கிறாங்க, இல்லை என் பங்கை ஒன்று தந்துருங்க அப்படி சொல்றவங்களும் இருக்கிறாங்க. அப்படி தான் உங்க பங்கை நீங்க கேட்டீங்களா தான் சொல்லி அனுப்புங்க. என் பேரை எந்த பிராணிக்கு எந்த மாட்டுக்கு வச்சு எந்த மாட்டுக்கு சொல்லி நீயத்து வச்சு அனுப்புறீங்களோ அந்த மாட்டினுடைய 7 பங்குல 1 பங்கு எனக்கு வரணும் சொல்லி அனுப்புங்க. சில பேர் வெளியூர்ல அப்படி நடக்கிறாங்க, சென்னையில் அப்படி நடக்கல. 7 பேர் சொல்றாங்க, ஒரு மாட்டை அறுத்துருவாங்க, இன்னொரு 7 பேர் இன்னொரு மாட்டு இப்படியே அறுத்துருவாங்களா. உங்களுக்குள்ளான 7 1 பங்கு உங்க பேரு சொல்லப்பட்ட மாட்டிலிருந்து வராது. ஏதோ ஒரு மாட்டுல 7 பங்குல 1 உங்களுக்கு வந்து சேரும். அப்போ உங்களுக்கு சுண்ணத்து போச்சாங்க. நல்ல குணம் சொன்னா வப்புல்லு மின்ஹா, நீங்கள் உதகையா கொடுக்கிற பிராணியிலிருந்து நீங்களும் உண்ணுங்கள். அது சுண்ணத்துக்கு பரக்கத்து இருக்குதுல்ல. நீங்க சாப்பிடுறீங்க நினைச்சுக்கிறீங்க, நீங்க உதவியா கொடுத்த பிராணி கறி நீங்க சாப்பிடுறீங்க, வேறு யாரோ கொடுத்த பிராணியிலிருந்து அவங்க சாப்பிடுறீங்க. அதனால இவர் சொல்லி அனுப்புங்க. ஏன்னா கரெக்டாக சில பேர் வெளியூர் மதுரை சேலத்தினால நான் கேள்விப்பட்டேன். அவங்க நம்ம நேரடியாக சொன்னாங்க, அவங்க கரெக்டாக டோக்கன் போட்டுறாங்க. 7 பேர் சொன்னாங்கன்னா அது 7 டோக்கன், அந்த 7 அவங்களுக்கு தனித்தனியா அந்த 7. அப்போ மாற்றி போகாது. சென்னையில் அது நடக்கலை. அதனால நீங்க கொடுக்குறவங்கள்ட்ட அது சொல்லுங்க. அதே போல குறைபாடு உள்ள பிராணிகளை கொடுக்கக்கூடாது. அந்த சட்டம் நமக்கு தெரியும். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரதானமா 4 சொன்னாங்க. பிரதானமானது 4 குறைபாடு. கண் தெரியாது, நடக்க முடியாது, அதே போல கடுமையான வியாதி உள்ளது,
எலும்பும் தோலுமாய் மெலிந்து போனது. திருநீரில் பதிவு செய்யப்பட்டாது. இதை பற்றி என்ன சொல்றாங்க இருக்கிறாங்க. சில கொம்பு உடைஞ்சு போச்சு, அதுல கொம்பு இல்லாத கொடுக்கலாமா? கொடுக்கலாங்க. ஏன் கொம்பு போனது குறை என்றாலும் உண்ணுகின்ற மாமிசத்தில் குறை இல்லை. யாரும் கொம்பை சாப்பிட்றாங்களா? இல்லை இல்லை. கூடுங்க, கொம்பே உழைக்கல, ஒரு ஆட்டுக்கோ மாட்டுக்கோ கொடுக்கலாமா? கொடுக்கலாம். கொம்பு இருந்துச்சு, சண்டை போட்டுக்கிட்டு முட்டிக்கிட்டு உடஞ்சி போச்சு, கொடுக்கலாமா? கொடுக்கலாம். ஆனால் ஒன்று, அந்த கொம்பு உடைகிறது தலைவனுடைய உள்பகுதியில இருந்து பேர்ந்தெடுக்கப்பட்டு வச்சுக்கிறாங்க. அப்போ மாமிசமும் சேர்ந்து தான் வரும். அப்படிதான் கொடுக்கலாம். என் மாமிசம் குறைபாடு ஏற்பட்டு மாமிசம்லாம் வெறும் கொம்பு மட்டும், முழு கொம்பே உடைஞ்சாலும் சரி கொடுக்கலாம். சரி, காலை அறுந்து போச்சு, அது கொஞ்சம் அறுந்து போனாலும் கொடுக்கக்கூடாது. ஷாஃபி மதஹ்பில் மூன்றில் ஒரு பகுதின்னு நிர்ணயிச்சுதான் ஆரம்பிக்குமா. மூணுல ஒரு பகுதிக்குள்ளதான் காது துண்டிக்கப்பட்டுச்சா பரவாயில்ல, மூணில் ஒரு பகுதி அல்ல மேல துண்டிக்கப்பட்டுச்சா கூடாது. அதே போல நம்மளோட முன்னோர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்காக கொடுக்கலாமா? கொடுக்கலாம். நம்முடைய வாப்பா உமானம் மோத்தா போயிட்டா நீங்க கொடுக்கலாம். இப்படி சல்லல்லாஹு அவர்களுக்கு ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு உறுதியாக கொடுத்திருக்கிறாங்க. அபூதார் திருமீதியில் பதிவு செய்யப்பட்டாங்க. ரெண்டாவது கொடுப்பாங்க. ஒன்று எனக்கு, இன்னொன்று இறைத்தூதர் சல்லல்லாஹு அவங்களுக்குமாங்க. என் வாழ்நாள் முதல் நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அதனால முன்னோர்களுக்கும் சொல்லலாம். ஆனால் நமக்கு நாம் கொடுத்து விட்டு பிறகுதான் முன்னோர்களுக்கு. நமக்கு கொடுக்காமலேயே ஒரு ஆடு வாங்கி முன்னோர்களுக்கு அப்படி செய்யக்கூடாது. ஃபர்ஸ்ட் நமக்கு நிறைவேற்றிடணும், அது பேர் இன்னொன்று வாங்கணும். அப்படி செஞ்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. வருஷம் 2 கொடுப்பாங்க. என்னங்க, ஒன்று எனக்கு, இன்னொன்று சல்லல்லாஹு அலைஹி. இன்னொரு சிலர் சொல்லுவாரு, ஒன்று எனக்கு, இன்னொன்று மேல்நிலை கண்ட ஞானி முஹையீன் அப்துல் காதிர் ஜீலானி எழுதின அவங்களுக்கு. அப்படி சொல்லப்படுவாங்க. நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுடைய விருப்பம் அது. அந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். சரி, நீங்கள் உதவியா கொடுக்குறீங்களா? ஷார்ட்டாக சொல்லிடுறேன். அந்த உதவியா கொடுக்குற வரைக்கும் முடியோ நகமோ வெட்ட வேணாம். சல்லல்லாஹு சொல்றாங்க. முஸ்லிம்லேயே இருக்கிறது. உதவியா கொடுக்குற வரைக்கும் ஒரு ஆள் பெருநாளைக்கு சாயங்காலமாக தான் கொடுக்குறான்னு, சாயங்காலம் வரைக்கும் இந்த சட்டம். ஒரு ஆள் பெருநாளைக்கு அடுத்த நாள் தான் உதவியா கொடுக்குறான்னு, அடுத்த நாள் வரைக்கும் இந்த சட்டம். பெருநாள் வரைக்கும் நினைச்சிடக்கூடாது, உதவியா கொடுக்குற வரைக்கும். சரி, வீட்டில் உள்ளவங்கெல்லாம் இப்படி நகவட்டாமல் இருப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. யாரு பேர் உதவியா கொடுக்குறீங்களோ அவருக்கு மட்டும்தான் அந்த சட்டம். வீட்டில் உள்ள மற்றவங்க எல்லாம் நான் வெட்டிக்கிறதா முடி வெட்டிக்கிறலாம். சில வீட்டில் உள்ள எல்லாருக்கும் சட்டம்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. சரி, அரஃபாவுடைய நோன்பு வருகிறது, பிறை 9. அந்த அரஃபா அன்னைக்கு நோன்பு வைங்க, சுன்னத்தான நோன்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நோன்பை நோற்றால் 2 வருட பாவங்களுக்கு பரிகாரம். கடந்த வருடம் வருடம் முஸ்லிம்களில் பதிவு செய்யப்பட்டாது. அதனால் அந்த சுன்னத்தான நோன்பை நோற்றி இறைவனுடைய பொருத்தத்தை அடைகின்ற பாக்கியத்தை எல்லாம் இறைவன் நமது அனைவருக்கும் கொடுத்தருவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.